அப்துல் ரஹ்மான், இப்போ சுகுணா திவாகர் சொல்லக்கூடிய விஷயம் நியாயமானது தான். கர்நாடகா ஒரு விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பங்கு தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பல செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார். எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நிலைப்பாடு, நாங்கள் என்ன எடுக்க போகிறோன்றதை வெளிப்படையாக சொல்கிறாரு. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் இப்போது வரை பேசவே இல்லை. சரி, முதலமைச்சர் பேசவில்லை, நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் ஆனந்த் பேசவே இல்லை. சம்பந்தமில்லாத அமைச்சர்கள் எல்லாம் இந்த விவகாரத்தில் பேசுகிறாங்க. ஒரு நிலைப்பாடு இல்லை. அனுபவம் இல்லாத அரசினுடைய ஒரு பாதை இப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இந்த விவகாரத்தில் வேறு ஒரு கோணமும் இருக்குது, அது நமக்கு புரியலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 2 மாத காலகட்டம் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காவேரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்ம மதிப்புக்குரிய மூத்த பத்திரிகையாளர் சொன்னாங்க, அண்ணா அவர்கள் காலகட்டத்திலிருந்து இருக்குதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 2 திராவிட கட்சிகள் இங்கே வந்து ஒரு 50 ஆண்டு காலம் வந்து இங்கே ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2 மாதமே ஆன பொறுப்பேற்ற தாவேக அரசு இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப லேசாக அணுகிறாங்க, ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் அணுகலை அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. தாவேக அரசு தன்னுடைய செயல் திட்டத்தை ரொம்ப தெளிவாகவே நேற்று வந்து அறிக்கையாகவே வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செங்கலை கூட நாங்கள் மேகதாது விஷயத்தில் அனுமதிக்க மாட்டோம். தமிழகத்துக்கு நீங்கள் தர வேண்டிய நீரை தந்தே ஆகணும். நீங்கள் ஜனநாயக ரீதியில் அந்த நீரை தராத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம், மக்களை ஒன்று சேர்த்து போராடவும் தயாராக இருக்கோம்னு நேத்து வந்து அவங்க வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்க அந்த காப்பி வேணா நான் உங்களுக்கு தரேன். சார், ஒரு கட்சியினுடைய அறிவிப்பு இல்ல அதுதான் நமக்கு அரசு நேரம் தரேன். ஒரு நேரம் தரேன். ஒரே ஒரு குறுக்கீடு. சட்ட ரீதியா சந்திக்கலான்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் வரவேற்கத்தக்கது தான். ஆனா பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனையை தீர்க்கவும் முதலமைச்சர் விரும்புகிறார். ஏன் அந்த நிலைப்பாடு மாத்திட்டாங்க? இதுக்கு முன்பு நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கு முன்பு காவேரி விவகாரத்தை போய் அணுகும் பொழுது நீங்க பேசி பார்த்திருக்கலாமேன்ற ஒரு பேச்சு வந்துச்சு நீதிமன்றத்தில். ஒரு முயற்சி எடுத்ததாக சொல்லப்பட்டதை தவிர அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் அண்ணன் சொன்ன மாதிரி எந்த பிரஸ் ரிப்போர்ட்டும் வரல. டி.கே. சிவகுமார் சொன்னார். இல்ல டி.கே. சிவகுமார் சார் அங்க சொல்றாரு. நீங்க கேட்கிற கேள்வி தமிழக அரசு சைடுல இல்ல சார். டி.கே. சிவகுமார் வந்து கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க போகிறார்னு சொல்லியிருந்தா அங்க சொன்னாரு, அவங்க செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை சந்திக்க இங்க வருகிறார் அப்படின்னு சொல்றார். அப்ப தமிழ்நாட்டினுடைய செய்தி. ஒண்ணு டி.கே. சிவகுமார் உண்மையை சொல்லியிருக்கணும், இல்ல பொய் சொல்லியிருக்கணும். கேளுங்க, அதிகாரிகள் மட்டத்தில் யாராவது ஏதாவது தகவல்களை பேசி பார்த்திருக்கலாம். சார் இந்த பிரச்சனையை இப்படி தீர்த்துக்கலாமே, இப்படி பேசி பார்க்கலாம், ஒரு முயற்சி தான். இல்ல ஒரு முயற்சி எடுப்பதே தவறுன்னு சொல்வது முதலமைச்சர் விஜய் தான் என்னிடத்தில் தொலைபேசியில் பேசினார், அதிகாரிகள் பேசல. என்ன நடக்குதுங்க, ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது, பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பில்லை. சரி, ஒருவேளை அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருந்த பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு வந்து இதுக்கு நம்ம பஞ்சாயத்துக்கெல்லாம் போகணும், நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம்னு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்க எடுக்கப்பட்ட முயற்சி முதல்ல எதுக்கு குறை சொல்றீங்க? பேசி பார்க்கலாம், ஒரு ட்ரை தான் பண்ணாங்க. அந்த பாயிண்ட்க்கே நான் வரேன். இருக்கு, அதே நான் சொல்றேன். அந்த பாயிண்ட்க்கே வரேன். நான் கேள்வி கேட்கிறேன், அதோட முடிச்சிரலாம். பேசி தீர்த்துக்கலான்ற ஒரு புள்ளியை நோக்கி விஜய் நகர்ந்தார். ஆனா இப்ப மீண்டும் ஏன் நீதிமன்றம் நாடுறாங்க? பேசி தீர்க்கலாம் முயற்சி எடுத்தாங்கல்ல, இந்த முயற்சி எடுக்கப்பட்டதான செய்தி எப்போது கர்நாடகாவில் வந்து வெளிவந்ததோ அந்த நிமிடத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அந்த வெறியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியாக பிரச்சனையை இந்த மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவே மாற்றி விட்டார்கள். எப்படி சொல்றேன்னா, படத்துக்கான இது ஓடுதுன்னு அண்ணன் சொன்னாரு, அது ஒரு விஷயமே இல்லை. என்ன சார், ஒரு படம் வந்து 200 கோடி ரூபா இருக்குமா, அதை விடுங்க. அதை தாண்டி ஒரு மாநிலத்தில் இந்த காவேரி விவகாரம்ன்றது உணர்வு சம்பந்தப்பட்டது. அது வெறும் தண்ணி கிடையாது, அது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு நமக்கு 2018 ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க தண்ணி தரணும், தண்ணியை தர மறுத்துட்டாங்க. ஒரு முயற்சி பேசி பார்க்கலாம் நினைச்சாரு, இது ஒத்து வராது, நம்ம பேசுறது சரி வராதுன்னு தெரிந்த அடுத்த நிமிடமே நீதிமன்றத்தின் மூலமாக நாம் நீதிமன்றத்தை நாடி நம்ம நீதியை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற முடிவை தாவேக அரசு எடுத்திருக்கிறது. இதுல என்ன சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது? இதுல எந்த இடத்துல வந்து அவங்க சுணக்கமா செயல்பட்டு இருக்காங்க? அடுத்த நாள் காலையிலே போய் காவிரி டேம் திறந்து விட்டுருக்கணும்னு முயற்சி பண்றீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. நான் பேசவா? பேசுங்க சார். கர்நாடக முதலமைச்சர் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் 3500 கனஅடி நீரை நீங்க 15 நாளைக்கு திறந்து விடுங்கன்னு சொன்ன அடுத்த மறுநாளே வழக்கறிஞர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம முறையிடுவோம், எங்களுக்கே தண்ணி இல்லை, நீங்க கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லியிருக்காங்கன்னு.
ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் அப்ப கூட பேச்சுவார்த்தை தானே போயிருக்காரு. நீங்க கொடுத்த தீர்ப்பு அவங்க மதிக்கலைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போயிருக்கல, அதுதான் சுணக்கம்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல சார், ஒரு நாள் தான் சார் அது என்னமோ வந்து ஒரு மாச கணக்கா இந்த விஷயத்தை கார போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 5 நாள் ஆயிருச்சு சார். ஸ்டெப் பை ஸ்டெப் 5 நாள் ஆயிருச்சு அப்துல் ரஹ்மான் சார். 5 நாள் ஆயிருச்சு. பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தை தேடினா இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொரு வருடமும் நீங்க வந்து ஒவ்வொரு வருடமும் பண்ணது என்னன்னா, ஒரு வாட்டி பிரச்சனை வரும், இந்த பக்கம் 10 பேர் போராடுவீங்க, அந்த பக்கம் 10 பேர் போராடுவீங்க, கடைசியா ஒரு நாள் மழை பெய்யும், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் திறந்து விடுவாங்க. இந்த பம்மாத்தெல்லாம் இனிமே தேவையில்லை. எங்களுக்கு தர வேண்டிய நீரை ஒவ்வொரு வருடமும் சரியான தேதியில அவங்க திறந்து விடணும். இதுதான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இந்த நீதிமன்ற தீர்ப்பை ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து முறையாக பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வருஷம் பஞ்சாயத்து பண்ண முடியாது, திறந்து விடுங்கன்னு தான் இப்ப நேரடியாக நம்ம நீதிமன்றத்தை நாடுவோம் முயற்சி பண்ணிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்பவும் பம்மாத்து தான் நடக்குது. இப்பவும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தண்ணி திறந்து விடல, கபினி நம்பிருச்சு, ஹேரங்கி நம்பிருச்சு, தண்ணியை திறந்து விடுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இதுவும் பம்மாத்து தான். சொல்றேன் சார், இந்த விஷயத்துக்காக தான் நீதிமன்றத்தை அணுகிறோம். தண்ணி வந்து நிறைஞ்சு திறந்து விடுறாங்களோ இல்ல மூடி இருக்குமோ திறந்து விடுறாங்களோ, எங்களுக்கு தர வேண்டிய தண்ணியை நீங்க கொடுத்தே ஆகணும். அதுதான் நம்ம டிமாண்டே தவிர நிறைஞ்ச நாள திறந்து விடுறோம் இல்லனா மூடி வச்சுக்கொண்டு நமக்கு டிமாண்ட் இல்ல. சரி, முதலமைச்சர் எப்படி சமாளிக்க போகிறார்? ஏன்னா இதுவரைக்கும் நீங்க கடந்துட்டீங்க, பல விமர்சனங்கள், பல இடர்பாடுகள் எல்லாம் சரி. திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக அரசும் ஒருவேளை இந்த விவகாரங்களை நாங்கள் பேச்சுவார்த்தையிலேயே முடிக்கிறோம், முதலமைச்சர் விஜய் கூட முன்பே கடந்த வாரங்களில் எங்ககிட்ட தொலைபேசியில் பேசி பேச்சுவார்த்தையில் முடிக்கலாம்னு கேட்டுக்கிட்டாருன்னு சொன்னால் நீதிமன்றமும் அதற்கு ஒரு இசைவு தெரிவிக்கக்கூடிய சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ள. அப்போ நீங்கள் நீதிமன்றத்தையும் நாடுறீங்க அப்படின்னா என்ன பிளான் இருக்கு இந்த அரசுக்கிட்ட? இல்லை, இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விவாதத்தை நான் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த விவாதத்தில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை நம்ம தமிழக அரசுக்கு சொன்ன மாதிரிலாம் இல்லை. தமிழக முதல்வர் விஜய் ஏன் சொல்லாமல் போனார், சொல்லிட்டு போனாரா சொல்லாமல் போனாரா, போயிருக்கலாமா போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதமாக தான் இந்த விவாதம் தொடக்கத்திலேருந்து நடந்துட்டு இருக்கு. தண்ணி வருமா? இந்த விவாதத்திலிருந்து ஆக்கப்பூர்வமான தகவல் நம்ம முதலமைச்சர் சொல்ல வேண்டியது. முதலமைச்சரே நீங்க எங்க கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க வந்து விருந்தினரை பேச அனுமதிங்க, ஓகேங்களா? அதாவது சப்ஜெக்ட் என்ன, தமிழக மக்களுக்கு தண்ணி வேணும். இந்த வருஷம் மழை பெஞ்சிருச்சு, தண்ணி கொடுத்துட்டாங்க. என்னமோ இன்னைக்கு தான் தாவேக்கா அரசு வந்திருக்கு. போன வருடம் இந்த பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருடம் இந்த பிரச்சனை இருந்துச்சு, நேத்தோ இந்த இல்ல. அடுத்த வருஷம் தண்ணி கிடைக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனையை இப்படி தீர்க்க முடியாது. ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? இப்ப நீங்க வந்து கர்நாடகாவை கோட் பண்ணி காட்டுறீங்க. கர்நாடகாவை கோட் பண்ணி காட்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசும் எல்லோரும் இந்த விவாதங்கள்ல ரொம்ப லாவகமாக என்னமோ இந்தியாவில் வந்து காங்கிரஸும் தாவேக்காவும் திமுகவும் தான் இருக்கிற மாதிரியும், பாஜக என்ற ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியிலேயே இல்லை, அந்த கட்சிக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் எந்த தொடர்பு இல்லை சார் அப்படின்ற மாதிரி இந்த விவாதத்தை நீங்கள் வந்து கொண்டு போகிறத வந்து ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் நடக்கக்கூடிய எல்லா விவகாரங்களிலும் மத்திய அரசுன்னு ஒன்று இருக்கு. ஒரு மாநில அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பின்பற்ற மாட்டேங்குது. அந்த அணை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பாதுகாப்பு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏன் மத்திய அரசாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? 12 வருடமாக மோடி பிரதமராக இருக்கிறார். 60 வருடங்களாக திராவிட கட்சிகள் இந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. சரி, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம்ப்பா, ரொம்ப வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களப்பா, நாங்களும் ஆட்சிக்கு வரோம், காங்கிரஸ் ஆட்சி வரோம், உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரேன், இந்த பிரச்சனையை நாங்களே பேசி முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்க கூடாதா? பண்ணக்கூடாதா? இல்ல அப்துல் ரஹ்மான் சார், நான் என்ன கேக்குறேன், சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பையும் கர்நாடக அரசு மதிக்கல, யார் பாதுகாக்கணும்? காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கொடுத்த விஷயத்தையும் மதிக்கல. நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. இல்ல சார், செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேன், நான் பயன்படுத்துறேன். சொல்லுங்க, எங்க பயன்படுத்தினாருன்னு சொல்லுங்க. இருங்க சார், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்திய அரசு என்ன இந்த விஷயத்துல பண்ணிட்டு இருக்குன்னா, என்ன பாதுகாப்பு? தண்ணி திறந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒரு மாநில அரசு பின்பற்ற மாட்டேங்குதுன்னு இருக்கப்ப அங்க வந்து மத்திய அரசுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே தொடர்பும் கிடையாது. ஏன் பிரதமர் மோடி அவர்கள் எல்லா விவகாரத்துக்கும் செல்ஃபி வீடியோ போடுறாங்கல்ல, நேத்து கூட நைட்டு போட்டாங்கல்ல. ஏன் காவிரி பிரச்சனை 60 வருஷமா நடந்துட்டு இருக்குங்களே, எங்களுடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் இந்தியாவின் விடுவெள்ளி ஒரு வீடியோ தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் செய்யறது சரி, இதுல தலையிடாத பிரதமர் செய்யறது தவறா? என்ன வாதம் சார்? என்ன வாதம் சார்? அருமையான கேள்வி சார், ஜெயடிவி அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் சொல்றேன். 2018 இருந்து 2023 வரைக்கும் மத்தியிலும் பாஜக ஆட்சி தான் இருந்தது, கர்நாடகா மாநிலத்திலும் பாஜக தான் இருந்தது. அப்போது 5 வருடம் பிரதமர் தான் மோடியாக இருந்தார். அப்போது வருடம் தண்ணியை முறையாக வந்து அப்பயாவது திறந்து விடுங்கன்னு சொல்லிருக்கலாம்ல சார். ஒரு இன்னைக்கு பிரச்சனைக்கு பேசுவோமா இல்ல பாஜக தண்ணி திறந்து விடுங்க பேசுவோமா? அப்துல் ரஹ்மான் சார்,
டைவர்ட் ஆக வேண்டாம். இல்ல, நான் என்ன நான் simple ஆ சொல்றேன். நான் simple ஆ கேக்குறேன்னா சொல்றேன் நான் சார். என்ன கேக்குறேன்னா சார், simple ஆ கர்நாடகா அந்த உத்தரவை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்குதான் இப்ப சார் என்ன நீதிமன்றம் பண்ணணும்? சார், அதுக்குத்தான் நீதிமன்றத்துக்கு நாடுறாங்க சார். ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனையை நம்ம பேசி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. நிரந்தரமா நீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில சொன்ன தேதியில எங்களுக்கு தண்ணியை திறந்து விடுங்க. இதுதான் நம்ம கேட்க போற தீர்வு இல்லையா? அந்த தீர்வை நோக்கி தான் நகர்கிறோம். ஆனால் இந்த விவகாரத்தில் சகோதரர் சொன்ன விஷயத்துக்கு பதில் சொல்றேன். ஒரே சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். திரைத்துறையில் இருந்து வந்ததனால எல்லாமே திரைப்படம் மாதிரியே தமிழக முதல்வர் பார்க்கிறாருன்றாரு. திரைத்துறையை பற்றி தமிழ்நாட்டில் நீங்க அப்படி பேசுறதை அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் வந்தவர் தான், செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையில் வந்தவர் தான், இப்போது கலைஞர் அவர்கள் திரைத்துறையில் வசனம் எழுத, அண்ணா அவர்கள் வசனம் எழுதியிருக்காங்க. நீங்கள் மதிக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர்கள் தான். எல்லாருமே திரைப்படத்துறையிலிருந்து தான் வந்திருக்காங்க. ஒருவருடைய செயல்பாட்டை அவர் வந்த துறையை வைத்து கணிக்க கூடாது. அவருடைய செயல்பாடுகள் அடிப்படை அவர் எதுல வந்தா என்ன திரைப்படத்துறை தடை செய்யப்பட்ட துறையா தமிழ்நாட்டுல? அதனால ஒரு குறிப்பிட்ட துறையை நீங்க வந்து பண்ணக்கூடாது. இன்னொன்னு இருக்க தாவேக்கார சொல்லிடுறேன். தாவேக்கா அரசு எல்லா விஷயத்துக்குமாக தமிழக முதல்வர் விஜயே ஸ்கோர் பண்ணலாம் நினைக்கிறார் நீங்க சொன்னீங்கல்ல, அது தப்பு. ஏனென்றால் தாவேக்கா அரசே கூட்டணி அரசு தான். தாவேக்கா அரசின் வெற்றியில அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் பங்கு இருக்குது. அதனால வெற்றியும் தோல்வியும் அனைவரும் மேலும் தான் விழுவும். ஓகேங்களா? அதையும் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப சுருக்கமா எனக்கு முடிக்கு சொல்லிடுறேன், உடனே சொல்லிடுறேன். அதாவது இந்த நீர் பிரச்சனை அப்படின்றது ஒரு 2 மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை காலங்காலமாக உணர்வுபூர்வமாக பெரிதாக்குவதற்கு பதிலாக இந்தியாவில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் வெள்ளத்தால் இப்போ கூட அசாமில் எண்ணற்ற மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு தேசிய அளவில் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி, ஏன்னா இந்தியா ஃபுல்லாக பல்வேறு மாற்றங்கள், ஒரு பக்கம் தண்ணி அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக இருக்கு. நிரந்தரமாக இந்த தண்ணீர் பிரச்சனை கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே இந்த பிரச்சனை தீர்வை ஏற்படுத்துன்றது தான் என்னுடைய பதில்.